ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப பர்ஃபெக்டான ரவா கேசரி எப்படி செய்கிறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். பர்ஃபெக்டான ரவா கேசரிக்குள்ள டிப்ஸ் எல்லாமே உள்ளே சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஒரு பேன் சூடுபடுத்திக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு 10 முந்திரி பருப்பை ரெண்டாக உடைச்சிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிஸ்மிஸ் பிடிக்கும்னா நீங்கள் வந்து ஒரு 10 கிஸ்மிஸும் இதே ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா வறுத்தரலாம். 3 நிமிஷம் வறுக்கும்போது நல்லா வந்து பொன்னிறமாக வந்துடும். நான் இன்றைக்கி முந்திரி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அதனால் இப்போ நல்லா இது வறுபட்டுருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது நீங்கள் பேனில் நம்மளுக்கு வந்து நெய் இதில் இருக்கிறதே போதும். தேவைப்பட்டதுன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா 1 கப் அளவு ரவையை நல்ல வாசனை வர வரைக்கும் நம்ம வறுத்தரலாம். மீடியம் ஹீட்லேயே வச்சு வறுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும். நம்ம நல்லா வந்து ரவையை வறுத்தரணும். அதே சமயத்தில் வந்து கலர் வந்து மாறிடக்கூடாது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டிப்பு. இப்படி நம்ம வறுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து கேசரி உதிரியாக கிடைக்கும். நல்லா ஒட்டாமல் வரும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். இப்போ நம்ம வறுத்ததுக்கப்புறமா தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1 கப் அளவு ரவைக்கு 2.5 கப் அளவு தண்ணி, இதுதான் வந்து மெஷர்மெண்ட். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா தளன்னு தண்ணி கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எல்லோ ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஒரு பிஞ்ச் அளவு நம்ம இப்போது உப்பு சேர்த்துக்க போகிறோம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அப்போது தான் வந்து இந்த கேசரியோட ஸ்வீட்னஸை தூக்கி கொடுக்கும். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இதில் வந்து 1 ஸ்பூன் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது 1 கப் அளவு ரவைக்கு 1/4 கப் அளவு நெய், 1/4 கப் அளவு சன்ஃப்ளவர் ஆயில், இதுதான் வந்து மெஷர்மெண்ட். எண்ணெய் எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு நெய்யை ஃபுல்லாக சேர்க்கும்போது ரொம்ப திகட்டும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா திகட்டாது. அதே மாதிரி ரொம்ப நேரத்துக்கு வந்து கெட்டியாகாமையும் இருக்கும். இப்போது நம்மளுக்கு எண்ணெய் கலந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக ரவையை கலந்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் கலந்துருங்க. நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் மீடியம் ஹீட்லேயே வேக வச்சிடலாம். அப்போ வந்து ரவை பர்ஃபெக்டாக வெந்துடும். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு ரவை ரொம்ப நல்லா வெந்துருச்சு. ரவை வெந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு ரவைக்கு 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கணும். உங்களுக்கு சுகர் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக வந்து ரவை வந்து வெந்ததுக்கு அப்புறமா தான் சுகர் சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கேசரியில் ரவை வந்து வேகாது. அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டிப்ஸு. இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கவனமாக சேர்த்துக்கோங்க. சுகர் சேர்த்ததுக்கப்புறமா இலக்கம் கொடுக்கும். நீங்கள் மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா வேக வைக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா திரும்ப வந்து நல்லா கெட்டியாகிடும். இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கலக்கும்போது நம்மளுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும் கேசரி. நம்ம எடுத்து வச்சுருக்கிற எண்ணெயும் பேலன்ஸ் இருக்கிற எண்ணெயும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 கப் நெய், 1/4 கப் எண்ணெய் எல்லாமே நம்ம சேர்க்கும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக வந்து கையில் அப்படி வைக்கும்போதே நல்லா கரைஞ்சி உள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஒரு 2 ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். நல்ல வாசனை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முந்திரியையும் கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.